ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி காரசாரமான வதக்கி அரைச்ச சீலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சீலா மீன் வாங்கி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி, 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 5 பல் பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நம்ம நல்லா செவக்க வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அதோட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு இது ஒரு கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து வந்ததும் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதோட நம்ம அது மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 2 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆஞ்சி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியும் அதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது ஒரு கொதி வந்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம நல்லா ஒவ்வொரு பீஸாக மீனை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு குழம்பு மீனெல்லாம் போட்டு கலவையெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நமக்கு குழம்பு நல்லா செவந்து வந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு. பாருங்கள், சுவையான சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.